பாரிஜாத சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசையோட ரூமுக்கு ஸ்ரீஜா வராங்க. வந்ததுமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போது இசை அங்கே வந்துருந்தாங்க. என்னது ஸ்ரீஜா நம்ம ரூமுக்குள்ளே வந்திருக்கிறா, இவ எதையோ நோட்டம் விட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வர்ஷினிக்கு டாக்டர் செக் பண்ணாங்களா, அந்த பொருள் அங்கே இருக்குது. இதை பார்த்ததுமே ஐயோ இதை பார்த்துட்டான்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இசை அது எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ ஸ்ரீஜா வந்துருந்தாங்க. இசை நீ உன் கையில் எதையோ ஒன்று வச்சிருக்கிற, என்ன வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு இசை சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அந்த பொருளை தூக்கி வீசிடுதாங்க. பாரு என் கையில் ஒன்றுமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ எதையோ எடுத்த, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கும்போது ஆமாம் நீ எதுக்காக இப்போ ஏன் ரூமுக்குள்ளே வந்திருக்கிற, ஏன் ரூமில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இசை சிரிஜா போட்டு திட்டிய ரூமை விட்டு வெளியே அனுப்புவோம். அப்போ சிரிஜா நினைக்கிறாங்க அக்காலும் தங்கச்சி எதையோ நம்மக்கிட்ட மறைக்காங்க, ஆனால் கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ இசை நல்ல வேலையை அதை அவள் பார்க்காம போனா, அதை மட்டும் பார்த்துருந்தானா இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா உண்மையான அசோக்கை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க எதுக்குடா என்னை ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிருக்கிறீங்க, என்னை விட்டுங்க, நான் எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசையோடு வந்தேன், இத்தனை வருஷமாக பார்க்காத அம்மாவை இப்போ தான் நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன், ஆனால் எதுக்காக என்னை ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கவும் உடனே அந்த ஆட்கள் வராங்க. வந்ததுமே அசோக்கை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே பாரு நீ ஒழுங்கு மரியாதையை பேசாமல் நீ இருந்தேன்னா சீக்கிரத்திலே நீ வெளியே போயிடலாம், இல்லைன்னா நீ கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேங்க அவ்வளோதான் அப்படிங்கவும் அப்போ அசோக் சொல்லிட்டாங்க அங்கே பாருங்க என்னை எதுக்காக இந்த ரூமுக்குள்ள அப்படி அடைச்சி வச்சிருக்கிறீங்க, உங்களை யார் இந்த மாதிரி பண்ண சொன்னா, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கவும் இங்க பாரு உன்னை விடுறதுக்காகவா நாங்கள் கூட்டிட்டு வந்தோம், ஒழுங்கு மரியாதையை வாய முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை முடிட்டு போகவும் சரி நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க. எங்க பார்த்தோம்னா அவங்க இசையை தான் காட்டுறாங்க. அப்போ இசை நினைக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல வர்ஷினி விஷயத்துலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் வர்ஷினி நினைக்கிறாங்க என்னால் இசை அக்காவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரிக்கு வயிற்றில் என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் சுபத்ரா அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இசை அக்காவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், அதனால எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், அக்காட்ட சொன்னால் அவள் ஏற்றுக்க மாட்டா, அதனால நம்மளே ஒரு முடிவெடுத்தலான்னு சொல்லிட்டு வர்ஷினி பார்த்தோம்னா அவங்க குழந்தையோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க யாருக்கும் தெரியாமல் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது அவங்க சுபத்ராவை தான் காட்டுறாங்க. சுபத்ரா சொல்கிறாங்க கோயிலுக்கு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது அப்போ நம்ம வர்ஷினி கூப்பிட வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை வர்ஷினி ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, அதனால் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது இசை அந்த பொருளை தூக்கி வீசுனாங்களா ஸ்ரீஜாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அந்த பொருள் பார்க்கும்போது சுபத்ரா கால் கீழே இருக்குது. ஐயோ இந்த பொருளை நம்ம தூக்கி வீசினோமே, இப்போ பார்த்தோம்னா அது இங்கெல்லாம் விழுந்து கிடந்திருக்குது, அத்தை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா இசை அப்படி நைஸாக அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ சுபத்ரா இவ எதுக்காக இப்படி ஏன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறா, கோயிலுக்கு போகக்கூடிய நேரத்தில் இவளை தள்ளி போக சொல்லுங்க அப்படிங்கவும் ஆனால் இசை அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ரீஜா அத்தை தான் சொல்கிறாங்களா எதுக்காக அப்படி நின்றுட்டு இருக்கிற, நீ தள்ளி போக மாட்டே அப்படிங்கும்போது அப்பவுமே இசை பேசாமல் நின்றுட்டு இருக்கும்போது இவளையெல்லாம் சொல்லவும் முடியாது திருத்தவும் முடியாதுன்னு சொல்லிட்டு சுபத்திர கோபத்தோடு போகவும் நல்ல வேலையாக அத்தை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ரீஜாவும் முறைச்சி பார்த்துட்டே போகிறாங்க. இவ எதுக்காக அப்படி நின்றுட்டு இருந்தாலும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் போகவும் அப்போ இசை அந்த பொருளை எடுத்துருந்தாங்க. நல்ல வேலை அத்தை பார்க்காம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. அப்போ அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுபத்ரா முடிவு எடுக்கவும் அப்போ அசோக் கையால் அவங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா உண்மையான அசோக் அடைச்சி வச்சிருக்கிறாங்களா, அவங்க சாப்பாடு வாங்குறதுக்காக வராங்க. அப்போ அவங்க வாங்கக்கூடிய கடை எல்லாமே அடைச்சிருக்குது. என்னது சிலிண்டர் தட்டுப்பாடுனால தான் எல்லா கடையும் அடைச்சிருக்கு போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு வராங்க. நீங்கள் எங்கேருந்து அந்த சாப்பாடு வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கும்போது கோயிலில் தான் ஒரு அம்மா இந்த மாதிரிக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை நம்மளும் போய் அன்னதானம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வராங்க. அப்போ பார்த்தோம்னா ஸ்ரீஜா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ ஸ்ரீஜா மேடம் அங்கே நின்றுட்டு இருக்காங்களா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துடவும் ஸ்ரீஜா கண்ணை காட்டுறாங்க இங்கே வா அப்படின்னு. உடனே அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் மேடம் இந்த மாதிரிக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக வந்தோம், அப்போ கடையெல்லாம் அடைச்சிருந்தது, அதனால தான் அங்கே அன்னதானம் வாங்க வந்துக்கோ, நாங்கள் வேணால் பட்னி கிடக்கலாம், ஆனால் ஒருத்தன் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறோமே அவனுக்கு நாங்கள் நேரம் வரைக்கும் சாப்பாடு போடணும்ல அப்படிங்கவும் இங்கே பாரு இதுக்காக தான் வந்திருக்கீங்களா, இன்னுமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கவும் சரி மேடம் நாங்கள் எத்தனை நாள் தான் ரூமுக்குள்ளே அவனை அடைச்சி வைக்கிறதுக்கு, அவன் வேற எப்போ இருந்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறான், அதனால எத்தனை நாள் தான் அப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 4 நாள் தான் அப்படிங்கவும் அப்போ 4 நாள் கழிஞ்சு அவனை விட்டுற வேண்டியதானே அப்படிங்கும்போது மொத்தமாக அவனை அனுப்பி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு ஸ்ரீஜா சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் கதையை முடிக்க சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் நான் சொல்லும் போது அவன் கதையை முடிச்சிருங்க அப்படிங்கவும் ஐயோ இது என்னது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகவும் இன்னுமே யாரு கண்ணிலே நீங்கள் படக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா விரட்டி விடுதாங்க. அப்போ ஸ்ரீஜா உடனே நினைக்கிறாங்க
நினைக்கிறாங்க. நல்ல வேளை யார் கண்ணுலையும் நம்ம இவங்க படாமல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வர்ஷினியை தான் காட்டுறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட வந்து அவங்க எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கிறீங்க, அதனால இன்னைக்கு இந்த மாதிரிக்கு பண்ண முடியாது, ஒரு வாரம் நான் டேப்லெட் தரேன், அதை சாப்பிட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கும்போது இதை கிட்டதுமே வர்ஷினி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் நிலமை புரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களா, நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், அதுவும் இப்பவுமே இது நடந்தாகணும், இதனால எவ்வளோ பிரச்சனை நடக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்கள் உடம்பையை நாங்கள் கவனிக்க வேண்டாமா, இதனால உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா யார் பொறுப்பாகுது அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் எனக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காது, தயவுசெய்து என் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் சரி உங்கள் நிலைமை வந்து என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறனால இந்த டேப்லெட்டை தரேன், இதை நீங்கள் போட்டுக்கிட்டு நாளைக்கு வாங்க, கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கவும் உடனே வர்ஷினி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வர்ஷினி வந்து அவங்க தன்னுடைய வயிற்றுல உள்ள குழந்தைய நினச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்க பாரு செல்லம், எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்துருதுன்னா கண்டிப்பாக வந்து உன்னை நாங்கள் ஊர் உலகத்துக்குலாம் நாங்கள் சொல்லி நாங்கள் எவ்வளோ பெருமைப்பட்டிருப்போம், ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறனால தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னை மன்னிச்சிட்டு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி அழுதுகிட்டே போகவும் இங்கே பார்த்தோம்னா அவங்க சுபத்ரா வந்து அன்னதானம்லாம் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அடுத்ததை பார்க்கும்போது வந்து ஆணி செருப்பு எடுத்துகிட்டு வருவோம், என்னது இந்த மாதிரிக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு விசாலும் விஷயம் பார்க்கும்போது ஆமாம் சுபத்ராம்மா இந்த பரிகாரத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கவும் என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுபத்ரா பார்த்தோம்னா அந்த ஆணி செருப்பில் அவங்க நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது அவங்களால முடியாமல் அப்படியே கீழே விழ போகவும் உடனே வந்து அவங்க கீழே விழுறதுக்காக போகும்போது அப்போ வந்து அவங்கள பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ இவங்க இந்த பூஜை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, இதை வந்து நல்லபடியாக செய்து முடிக்கலன்னா கண்டிப்பாக ஏதாவது குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவங்க முடியாட்டாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருனாலும் இதை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா இசை வந்து அந்த பரிகார பூஜையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பரிகார பூஜையை பார்த்தோம்னா சுபத்ராட்ட இருந்து அந்த செருப்பை வாங்கி அவங்க நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே உடனே சிந்தாமணிந்து நினைக்கிறாங்க, ஸ்ரீஜா பேசாம இந்த பரிகார பூஜை நீயே செஞ்சிருக்கலாம் அப்படிங்கும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது என்ன நம்ம சாதாரண செருப்பு மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது ஆணி செருப்பாக்கும், என்னாலலாம் முடியாதுப்பா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து சுபத்ரா வந்து அப்படியே பார்க்குறாங்க. அப்போ வந்து இசை வந்து அதை போட்டுக்கிட்டு அந்த பரிகாரத்தை நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிக்கவும் உடனே வந்து அவங்க கோயில் பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்கம்மா நீங்கள் அதாவது உங்களால் பண்ண முடியாத அவங்க உங்கள் மருமக தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மனே வந்து நினச்சிருக்காங்க போலுக்கு, அதனால தான் பூஜையை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ண முடியல, ஆனால் உங்கள் மருமக அதை நிவர்த்தி பண்ணிட்டா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நல்ல மாதிரிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே வந்து சுபத்ரா அப்படியே இசையை பார்க்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வரும்போது உடனே சாமியார் தான் வராங்க. அப்போ அந்த சாமியார் பார்த்ததுமே சுபத்ரா வந்து சாமி உங்களே நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே வந்து அவங்க இசைக்கு பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சுபத்ராமா, அதாவது நீங்கள் என்ன நினச்சிங்களோ தெரியாது, ஆனால் இசை நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா ஆத்தா வந்து இசையை தானே இந்த மாதிரிக்கு பரிகார பூஜையை பண்ண வச்சிருக்கிறா, அதனால இசை நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்து இசையை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதை கிட்டதுமே ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது இசை பார்த்தோம்னா ராகவுக்கும் வர்ஷினிக்கும் நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடக்கும்னு தான் சொல்லி நினைச்சிருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.